வணக்கம், நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு சுண்டக்காய் வறுவல் செய்ய போகிறோம். மசால் வறுவல். அதுக்கு குக்கர்லேயே ஒரு சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்கிறதுக்காக குக்கர்லேயே அன்றைக்கி வச்சாச்சு. நல்லா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கோம். எண்ணெய் காயுது. கொஞ்சமாக கடுகு, ஒரு பிஞ்சு உளுந்தம்பருப்பு போட்டு பெருங்காயம் கூட, இஞ்சி பூண்டு போடுவோம். வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ இதில் சுண்டைக்காயை கழுவிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அப்படியே அந்த இடிக்கிற கல் இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே இடித்தோம்னா இன்னும் லேசாக உடையிற அளவுக்கு மட்டும் இடிச்சுக்கணும். அது ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம். அப்படியே கீரல் விழுறாப்புல. நம்ம கொஞ்சம் அந்த இடிக்கிற கல்லில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்கிறத விட இந்த பாலித்தீன் கவரில் போட்டு இடிச்சோம்னா சீக்கிரமாக எல்லா பக்கமும் சீக்கிரமாக ஆகிடும். இது கொஞ்சம் சூடு ஏற்றினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள், நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அவங்க இது ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன், அரை ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அரை ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, உப்பு இது சாம்பார் பொடி போனங்கிறவங்க சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும் அதுவும். இது கல் உப்பு இது போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து அந்த சுண்டக்கானால பிசு பிசுப்பு, அந்த ஒரு இந்த தன்மை வந்து அடியில பிடிக்கிற, அதுக்காக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன போட்டு அரைச்சிருக்கீங்க? கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் இல்லாட்டி கொஞ்சம் பிடிச்சிடும் அந்த பிசு பிசுப்பு. அது பார்த்துக்கலாங்க. நீங்க என்ன போட்டு அப்புறம் இதுல வந்து தேங்காய், சோம்பு, வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சதை இதில் ஊற்றிடணும். சோம்பு, வெங்காயம், தேங்காய், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சதை இதில் ஊற்றிட்டு திரும்பவும் கொஞ்சம் சூடு வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பிடிக்காது. இப்பயே கலர்ஃபுல்லா இருக்குது. அருமையா. அந்த மிக்சியை கழுவுன தண்ணி மொத்தம் கொஞ்சமா, வேற தண்ணி வேண்டாம், போதும். இது தண்ணி விடுமா? குழம்பு மாதிரி கூட வேணுங்கிறவங்க இது தண்ணி விடுமா? அப்படி தண்ணி எல்லாம் விடாது, நல்லா இழுத்து தான் வேணும். அப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்ல, கெட்டிமா தானே செய்யறோம். அதனால இதுல இந்த அளவுக்கு போதும். அப்படியா? இதுலயே வந்துடும். கெட்டிமாயிடும். அப்புறம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். சாதத்துக்கு கூட நம்ம போட்டு சாப்பிட்றா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். சரியா இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. ஒரு எத்தனை விசில்? ஒரு சவுண்ட் போதும். நம்ம டைரக்டா கூட வானலிலேயே கூட வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சுண்டைக்காவை நம்ம நசுக்கிட்டு கழுவி நசுக்கி அதில் போட்டுடணும். அப்புறம் தக்காளி, சோம்பு, பூண்டு, அப்புறம் தேங்காய், வெங்காயம்
அதையும் போட்டுடணும். அரைச்சி போட்டுடணும். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு. இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸு. சுவை. இது வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கசப்பு தன்மை இல்லாமல் சுண்டக்காய் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறந்துடாமல் நலந்தான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. பாய். வேறொரு வீடியோவில் உங்க சந்திக்கிறோம். ஒரு சவுண்டு வந்தால் போதும். ஆவி வந்தவனையும் போட்டுட்டு அதுக்குள்ளவே வந்துடும். இப்போ கொஞ்சம் சுண்டக்காய் கிடைக்கிற சீசன், அதனால இது பாசிப்பருப்புலையும் போட்டு கூட்டு பண்ணிடலாம். அந்த காயை தக்காளி பாசிப்பருப்பு போட்டு சூப்பராக இருக்கும். அது இதுலயே புளி ஊத்தி குடியா செய்யலாம். புளி குழம்பா செய்யறது இதே மாதிரி செஞ்சுட்டு இதுல புளி கரைச்சு ஊத்திட்டோம்னா தேங்காய் அரைச்சு ஊத்தாம வெறும் கார குழம்பாவும் வைக்கலாம். கொத்தமல்லி பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் போட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் முழுசாவே போட்டு வதக்கி அப்படியே எண்ணெய் பிரியிற அளவுக்கு விட்டு அது மாதிரியும் செய்யலாம். நல்லா இருக்கும். தேங்க்யூ.